மலேசியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான உறவு பல நூற்றாண்டுகளை கடந்த வரலாற்று பின்னணியை கொண்டது. வர்த்தகம், கலாச்சாரம், மொழி மற்றும் கல்வி ஆகிய துறைகளின் வழி உருவான இந்த பிணைப்பு இன்று இரு நாட்டு மக்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவாக மாறியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு சென்னையில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு அண்மையில் சென்று அங்குள்ள அறிவுசார் வளங்கள் மற்றும் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் பார்வையிட்டார். அலுவல் பயணம் மேற்கொண்டு சென்னைக்கு சென்றபோது அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு செல்லும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக யுனேஸ்வரன் ராமராஜ் கூறினார். தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கீழ் அந்நூலகம் செயல்படுவதாகவும் அதில் லட்சக்கணக்கான நூல்கள், வாசிப்பதற்கான வசதிகள், மின்னணு வளங்கள், அரங்கங்கள் மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கான இடங்கள் இருப்பதோடு தமிழ்நாடு பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழும் ஓலைச்சுவடிகளும் அங்கு பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அப்பயணம் மரியாதை நிமித்தமாக மட்டுமின்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், அறிவை பகிர்ந்து கொள்ளவும், குறிப்பாக இரு நாடுகளில் வாழும் இந்திய சமூகத்தினர் பண்பாட்டு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முக்கிய வாய்ப்பாக அமைவதாக யுனேஸ்வரன் தெரிவித்தார். இதனிடையே இரு நாடுகளுக்கு இடையிலான அறிவு, பண்பாடு மற்றும் வரலாற்று உறவுகள் தொடர்ந்து வலுப்பெற்று அவை மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று யுனேஸ்வரன் வலியுறுத்தினார்.